மாடல் ஜெயிச்சு பரிசு வேல்முருகன் எம்எல்ஏ பண்ருட்டி ராமச்சந்திரன். விடியற் காலையில இது நடக்குது அப்படின்னும் போது இந்த கோயிலோட வரலாறு என்ன, அவங்களுடைய வேண்டுதல் இதுல நிறைவேறும். அவ்வளவு புதுமைகள் இந்த கோயில நடந்திருக்கிறதுனாலதான் இன்னும் யாரும் அதிக அளவு வெளிப்படுத்தல. பல பேர் வெளியில ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் தான் போகும். 5 to 6 மணிக்குள்ள கோயில் வளாகத்துக்குள்ளார விடியற் காலையில. ஐயா வணக்கம். இப்போ உங்க கோயில்ல பார்க்கும்போது நல்லா அந்த லைட் எல்லாம் செட் பண்ணி, எந்த கோயிலையுமே அந்த வெடிலாம் வெடிக்காத அளவுக்கு, பெரிய கோயிலே அந்த அளவுக்கு வெடிலாம் வெடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு வெடிலாம் வெடிச்சு இவ்வளவு ஒரு கோலாகலமா மாதாவை கொண்டு போகும்போது பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாவும், அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கூட்டிட்டு போறது அசல் புசலா கேள்விப்பட்டேன். இது 5 மணிக்கு தான் தேர் ஊர்வலம் சுத்தி வரும்ன்றத கேள்விப்பட்டேன். அதை பத்திலாம் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த கோயில் இந்த கோயிலோட பேர் என்ன, இந்த கோயில்லாம் எங்க இருக்குன்றத நம்ம மக்களுக்காக சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். கடலூர் புதுவை மறை மாவட்டத்தில் கடலூருக்கு அருகில் கிருஷ்ணங்குப்பம்ங்கிறது நம்மளுடைய பங்கு. இங்கே கோயிலினுடைய பேர் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம். இந்த ஆலயம் ஏறக்குறைய இப்போதைய திருவிழா 89ஆம் ஆண்டு திருவிழா. இங்கு இதை ஏற்கனவே பணிக்கன் குப்பம்ன்ற ஒரு பங்கோட இணைஞ்சு இருந்தது. அதுக்கு பிறகு 1936 இது தனி பங்காகி இப்போ கிளைப்பங்குகள் ஒரு 9 பங்குகள் இது கூட கிளைப்பங்குகளாக இருக்குது. இதுக்கு முதல்ல 1936 தான் முதல்ல பங்கு குருவானவர் அமலதாஸ்ன்றவர் இருந்தார். இப்போ தெய்வநாயகம்ங்கிறவர் இப்போ பங்கு சாமியாராக இருக்கார். அவர் SC/ST கமிஷனுடைய தலைவராகவும் இருக்கிறார் இப்போதைக்கு. எங்கள் இந்த பங்கில் இந்த திருவிழா பற்றி பேசணுன்னாக்க, இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இப்படி தான் செயல்படுத்துவோம். பொதுமக்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போட இந்த திருவிழா 9 நாள் நவநாளோட இது தொடங்கி ஒவ்வொரு தெருவும் அவங்க தனிப்பட்ட முறையில் தேர் உபயம் இதெல்லாம் செய்வாங்க. இறுதியாக இன்னைய நாள் காலையில் திருவிழா பூசையோட இங்கி இன்னைக்கு 11 மணி அளவில் இந்த தேர் புறப்படும். அனைத்து மக்களும் ஒன்றா இருந்து தான் இதை செய்வோம். இது சரியாக திரும்ப அடுத்த நாள் காலையில் 5 to 6 மணிக்குள்ள கோயில் வளாகத்துக்குள்ளார வரும். விடியற் காலையில். அப்போ அதன் பிறகு திரும்பிய வழிபாடு முடிச்சு, பூசை வழிபாடு முடிச்சு, அப்போ கொடியிறக்கத்தோட இந்த திருவிழா நிறைவு பெறும். ஓகே, காலையிலேயே இப்போ கொடியிறக்கன்றது நடந்துரும். காலையிலேயே நடந்துரும். ஆமாம். அன்னைக்கு நைட்டு தேர் பவனியோட சேர்த்து விடியற் காலையில் 5 மணிக்கு ஆலயத்தோட வளாகத்துள்ள அந்த தேர் வரும். வந்த உடனே திருப்பலி நிறைவேற்றியதுக்கு அப்புறமா தேர் கொடியிறக்கும் இல்லையா? திருவிழா அதுதான் வழக்கம். ஏன்னா சில கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் கொடி இறக்கும்ன்றது நடக்கும். 11 மணி 12 மணியோட தேர் திருவிழா முடிச்சிடும். அதுக்கு பிறகு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி காலையில அது மாதிரி செய்வாங்க. இங்க அப்படியே தொடர்ச்சியா இது. ஏன்னா அந்த தேர் அந்த 5 hour சுத்துறதுனால அந்த டைம் டியூரேஷன் ஒரு வீட்லயும் பார்த்தேன். அந்த ஒரு வீட்லயும் நின்று சாம்பிராணி போட்டு மாதா கிட்ட அந்த மாலை போட்டு அப்படின்றது இது காலங்காலமா நடக்கிறது தான். ஓகே, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி தேர் நின்றுதான் போகும். ஒரு வீட்டு முன்னாடி. ஓகே 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 ஓகே. இந்த கோயிலை பத்தி ஏதாவது ஒரு விசேஷமான இது இருக்கும் இல்லையா? இந்த கோயில்ல இது எனக்கு விசேஷம். இந்த கோயிலுக்கு ஏன்னா இவ்வளவு மக்கள் வராங்க, 5 மணி வரைக்கும் மாதாவோட பின்னாடி பயணம் பண்றாங்க அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. எப்படின்னாக்க இது ஒரு கிராமம் தான். இது சுத்து வட்டாரம் எல்லாருக்குமே என்னுடைய கிராமத்துல தெரியும். இருந்தாலும் அதிக அளவு மக்கள் வராங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் இதுல நிறைவேறுது. அவங்களுடைய நம்பிக்கை இவங்க நினைத்தீங்கன்னு இங்க வர்றது அது நிறைய நிறைவேறுது. அதை பல பேர் வெளியில சொல்லனாலும் திருப்பி வர்றதை வச்சு நாமளே அதை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இங்கேயும். ஆனா இதை இன்னும் யாரும் அதிக அளவு வெளிப்படுத்தல. நடக்கிறது அதுக்கு உண்டான சரியான ஒரு ஆதாரம். இப்ப எனக்கு ஒண்ணு நடக்குதுன்னா நான் அது ஆதாரத்தோட சொன்னாதான் அது புதுமையா மத்தவங்க செய்ய முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் இது நடக்கல. ஆனா இங்க நடக்கிற அந்த மக்களை வச்சு நம்மளுக்கு தெரியுது அவ்வளவு புதுமைகள் இந்த கோயில நடந்திருக்கிறதுனாலதான் அந்த மாதாவோட அவ்வளவு ஜனமும் இப்ப போகும்போது பார்த்தா அவ்வளவு ஜனமும் போறாங்க. விடியற் காலையில இது நடக்குது அப்படின்னும் போது இது அது ஒரு நல்ல விஷயமாவும். இதுல பாதி முக்கால் பேர், ஒரு 50% பேர் எல்லாருமே வெளியூர்ல தான் இருக்கிறாங்க. எல்லாம் வேலை செய்யறது அது. ஆனா இந்த ஊருக்காரங்க தான். ஆனா இந்த தேருக்கு அனைத்து மக்களும் இங்க வந்துருவாங்க. எல்லாரும் மக்களும் ஒன்னா அவங்களோட சொந்த ஊருக்கு சொந்த ஊர்ல அவங்களோட சொந்த கோயில் மாதிரி இதை பார்த்து பாவிச்சு அந்த திருவிழாவை மாதாவோட எடுத்துட்டு போறாங்க.
எத்தனை தேர் ஐயா முதல்ல நம்ம எடுக்கிறோம் இப்போ? முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தெல்லாம் ஒரு தேர் தான் இருந்தது. ஓகே. இப்போ நாங்க எல்லாம் வந்த பிறகு ஓகே. அதாவது இவரு வந்து கேஎம் லூர்சாமி இவர் பேரு. ஓகே. இவர் ஒரு நாட்டாமை. ஓகே. இப்போ என் பேர் வந்து மரியா ராபர்ட், நான் ஒரு நாட்டாமை. இவர் ஜே அந்தோனி ஆசிரியர், ஏற்கனவே ஆசிரியராக இருந்தார். இப்போ வந்து அவருடைய கொத்து நாட்டாமையாக இருக்கார். இப்போ நாங்கள்லாம் வந்த பிறகு இந்த ஒரு தேருங்கிறத வந்து 3 தேராக மாற்றணும். முன்னாடி 3 தேர். அதாவது முதல் தேர் வந்து எப்பயுமே வந்து கபிரியல் தூதர் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து சூசையப்பர், அப்புறம் மாதா, அப்படி இருந்தது. இப்போ ஒரு 3 வருஷம் காலமாக 5 தேரா அதை பண்ணுவோம். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட்டு கபிரியல் தூதர், அடுத்தது வந்து செபஸ்தியான். ஓகே. அடுத்தது இறுதி ஆண்டவர், அப்புறம் சூசையப்பர், அப்புறம் பெரிய தேர் வந்து மாதா தேர். ஓகே. ஓகே. அந்த மாதிரி இது 5 தேரா உருவாக்கி இப்போ வரைக்கும் நடைமுறையில் அதுதான் இருக்கு. பரவாயில்ல. நம்ம அன்னை வேளாங்கண்ணி, சின்ன வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க பெசன் நகர்லயும், நம்ம பெரிய வேளாங்கண்ணிலையும் இப்படி ஒரு 5 தேர் கொண்ட ஒரு திருவிழா வந்து எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல. அது வந்து இந்த கோயில்ல ஒரு ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா காவல் சம்மனஸ் முன்னாடி போவாங்க, சூசையப்புறம் சில கோயில்ல முன்னாடி போவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மாதா பின்னாடி பெரிய தேர்ல வருவாங்க. அதுதான் வழக்கம். 2 தேர் இருக்கும், மேக்சிமம் 3 தேர் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம 5 தேர் வந்து கொண்டு போறோம் அப்படின்றப்போ அதோட பொருட்செலவு, அதோட அந்த தூக்குறதுக்கு, அந்த தேரை தள்ளுறதுக்கு மக்கள் வரணும், இது எல்லாமே இருந்ததுனாலதான் நீங்க 5 தேவை எடுக்க முடிஞ்சது. ஆமா. அப்போ அந்த அளவுக்கு இங்க வந்து ஏதோ நடக்குது, ஏதோ மாதா அருள் புரியுறாங்க இந்த இடத்துக்கு. அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விடிய விடிய இருந்து நான் மாதாவை பார்த்துட்டு நான் பூசை இறக்கிட்டு நான் கொடி இறக்கிட்டு நான் போறேன் அப்படின்ற அளவுக்கு இந்த இடத்துல என்னன்னா, தேர் முடிகிற வரைக்குமே அந்த தேர் கூடவே எல்லாரும் அனைத்து மக்களும் வந்து வருவாங்க. காலையில இப்ப தேர் எடுக்கும்போது எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அத்தனை மக்களும் திரும்பி கொடி இறக்குற வரைக்கும் அங்க இருப்பாங்க. விடிய விடிய எல்லாருமே தேர் கூட தான் இருப்பாங்க. ஓகே. இது எத்தனாவது ஆண்டு திருவிழா? இது 89ஆம் ஆண்டு. இது 89ஆம் ஆண்டு திருவிழா. ஓகே. ஓகே. இந்த அளவுக்கு அறிவு சார்ந்த ஊருன்னா, காங்கிரஸ் இருந்த பொதுப்பட்டி அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் எங்கள் ஊருக்கு விஜயம் செஞ்சார். விஜயம் செய்யும்போது மாடல் வில்லேஜ் பேர் மாடல் வில்லேஜ் அப்போதே காங்கிரஸில் இருந்த கக்கன் அவர்கள் மாடல் வில்லேஜ்னு பேர் வச்சுப்பார். அப்போ எந்த அளவுக்கு அது வளம் நிறைந்த அறிவு சார்ந்த இடமா இருந்தா அந்த பேரு அப்போதே வச்சாரு பொதுப்பட்டி அமைச்சர். அதிலிருந்து மக்கள் பள்ளிக்கூடம், கல்விச்சாலைகள் ஆரம்பம் இங்கதான் இருந்தது. இந்த சுற்றுவட்டம் பூரா இங்க படிச்சாங்க. அதுக்கு சாமியார் தான் இந்த கோயில் சாமியார் தான் தாளாளர். ஓகே. ஓகே. தாளாளர். அப்போ சாமியார் என்ன பண்ணாரு, கோயிலையும் பார்த்துட்டாரு, மக்களையும் பார்த்தாரு, கோயிலையும் பார்த்துக்கிட்டாரு. அது வளர்ச்சி தான் இன்னைக்கு ஹைஸ்கூல். அந்த ஹைஸ்கூல் வந்ததால் தான் இவ்வளவு 57 சார்ந்த மக்கள் இங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. அதே வேளையில நம்ம ஒற்றுமையாகவும் சமாளம் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா எங்களுடைய ஒரு 540 தலைக்கட்டு இருக்கு. 540 தலைக்கட்டும் ஒற்றுமையாக சமாளம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. காரணம் அந்த அறிவித்தால் தான் அந்த இடத்துக்கு அதால வர முடியுது. அந்த பண்பட்ட எண்ணம் வந்துடுச்சு. பண்பட்ட எண்ணம் இருந்தால்தான் அப்போ அந்த மாடல் வில்லேஜ் வச்சது சரிதான் என்பது எடுத்துக்காட்டாரு. ஓகே. 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 அதாவது நீங்க சொல்றது வந்து முக்கியமான பங்கு வந்து இங்க இருக்க நம்மளோட பங்கு தந்தையும் நம்மளுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு ஒரு வந்த பங்கு தந்தை எங்களுக்கு அப்படி அமைந்ததுனால நாங்க இந்த கோயிலை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நன்றி. பங்கு வந்து வளர்ச்சி ஆனது ஆரம்பத்தில் வந்து பள்ளிக்கூடம் தான். மற்ற ஊருக்கு தெரிகிற ஒரு சமாச்சாரம் இங்கே வந்து பள்ளிக்கூடம் உருவானது தான். பள்ளிக்கூடம் உருவானாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 ஊர்லேருந்து பிள்ளைங்க வந்து இங்கே படிக்கும். ஓகே. 13 ஊர். அப்போ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து கல்வி வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. இப்பயும் வந்து அதை வச்சு தான் வந்து இப்போ ஹைஸ்கூல்லாம் தொடங்கி வச்சிருக்கு. இப்போ இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எல்லாம் வெளியூர் பசங்க தான், நம்ம ஊர்ல இல்ல. அதான் நான் சொல்றேன், 13 ஊர் பசங்க. 13 ஊருக்கும் இங்க வந்து படிக்கிறாங்க. ஆமா, இங்கதான் வந்து படிச்சு அவங்க பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. ஆமா, அதான் இங்க வந்து ஸ்பெஷல். வேல்முருகன் எம்எல்ஏ அவர் இங்க படிச்சவர் தான். பண்டுட்டி ராமச்சந்திரன் அவரு இங்க படிச்சவர் தான். அதனால இன்னும் பெரிய பெரிய ஆளுவெல்லாம் ஒரு டாக்டரா இருக்கிறாங்க, இன்னும் போலீஸ் லெவல்ல வந்து பெரியவங்களா இருக்கிறாங்க.
எல்லா லெவல்லையும் பெரியவங்களா இருக்கிறாங்க இங்க படிச்சவங்க. அதனால வேண்டி முதல்ல வந்து இங்க வந்து கல்வி வளர்ச்சி தான் அதிகம். அதை வச்சுதான் வந்து பக்கத்துல இருக்கிற கிராமம்லாம் முன்னேறது. படிப்புனாக்கா கிருஷ்ணத்துல கொண்டு சேரு, அங்கதான் படிப்பு வரும் அப்படிங்கிறது தான். ஆமா, அதுதான். அதுக்கு முன்னெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது தனியார் ஸ்கூலா இருந்தா கூட இப்ப இங்க வந்துதான் சேர்த்து இப்ப கிட்டத்தட்ட வந்து எங்க வயசுல எங்களுக்கு முன்னாடி வயசு எல்லாமே வந்து இங்க இருந்து உருவானது தான். இப்பதான் வந்து கவர்மெண்ட் அங்கங்க வந்து பள்ளிக்கூடத்தை உருவாக்கி விடுச்சு. அது கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து ஃப்ரீ எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால வேண்டி இங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கும் வந்து 10ல் 463 மார்க் எடுக்கிற அளவுக்கு இங்க வந்து அந்த போதனை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது ஆக மொத்தத்துல இந்த கோயில் வந்து ஆன்மீகத்திலையும் படிப்பிலையும் இந்த கோயிலும் இங்க நடக்கிற அந்த பள்ளிக்கூடமும் முன்னேறிட்டு தான் இருக்கு. ஆமா இல்லையா? ஆமா ஆமா, அதுவும் ஒரு மறக்க முடியாத உண்மைதான். அது எல்லாம் வந்து அந்த கடவுளுடைய சித்தம் தான், வேற எதுவும் சொல்ல முடியல. கல்வி வளர்ச்சி தான். இப்ப மத்த ஊருக்கு இந்த கிருஷ்ணப்பம் வெளியே தெரியுது அப்படின்னாக்கா இங்க உள்ள கல்வி வளர்ச்சி தான். அதான் நான் சொல்லுனேன், ஒரு 10-13 ஊருக்கு இதுதான் வந்து முதன்மை பள்ளிக்கூடமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து யாரும் ஈகோ பார்க்க மாட்டாங்க. இவங்க பெரியவங்க சின்னவங்க, ஏன்னா அந்த கல்வி வளர்ச்சித்தால எல்லாமே ஈகோ பார்க்க போயிட்டு இருப்பாங்க. இங்க அத்தனை தலைக்கட்டு கிறிஸ்தவங்க மட்டும்தான். கிறிஸ்தவங்க தான். வேற யாரும். ஓகே 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 ஓகே. இங்க வேற கம்யூனிட்டி. அதான் விடிஞ்ச பிறகு தேடிக்கு வர்றது பெரிய விடிஞ்சி ஒரு சின்ன ஊரா இருந்துச்சுன்னா ஒரு தேர்வு ஊரா இருந்துச்சுன்னா அப்படி போயிட்டு 1 மீட்டர் வந்துடும். இது 5 மணி ஆனா கூட தேர் வந்து இப்பயும் வந்து கொஞ்சம் மெயின் தெருவில் மட்டும்தான் வருது. இந்த பெரிய தேர் வந்து மெயின் தேர்வு மட்டும்தான், எல்லா தேர்விலையும் உள்ள வர முடியாது. இந்த எல்லா தேரும் போய் வர்ற அந்த அந்த நவநாள்னு இருக்குது இல்ல, 9 நாள் நவநாள், அப்பதான் வந்து அந்த தனியா இருக்கிற தேர்வுகளுக்கு அந்த தேர்வுகளுக்கு நம்ம போய் வரும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தேர்வு போய் வரும். இப்ப இந்த தேர் வந்து மெயினா எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் வரும். பெரிய தேருன்னாக்கா அப்புறம் ஒரு புது விதமா ஒண்ணு கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு ஊருக்கு அந்த தேர் வந்து போகுது அப்படின்னா, ஒரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி போகுதுன்னா, அந்த ஏரியால இருக்க பவர் சப்ளை வந்து கட் ஆயிட்டு திருப்பியும் அந்த தேர் மூவ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி பவர் சப்ளை கொடுக்கப்படுது இல்லையா? ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம். அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. இப்போ சமீப காலத்துல வந்து நிறைய ஊர்ல வந்து தேர் விழுந்து அத்தனை பேர் இறந்தாங்க, கரண்ட் ஷாக் அடிச்சு இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது, இப்படி இந்த சின்ன ஊர்ல இந்த ஒரு ஊர்ல இந்த திருத்தலத்துல ஒரு நம்மள தேர் அப்படி போகுது அப்படின்னா, ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கட் பண்ண முடியாது பவர் சப்ளை. சில பேர்ல வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதை எப்படி நீங்க கட் பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை பண்ணும்போது ஒரு பவர் சப்ளைவே கவர்மெண்ட்ல இருந்து அதை கட் பண்ணி எனக்கு திருப்பி கொடுங்க அந்த லைன். இப்போ ஒரு ஏரியா மூவ் பண்ண உடனே எனக்கு இந்த ஏரியால லைட் வந்து அடுத்த ஏரியால கட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரொட்டீனான எல்லாரும் கிறிஸ்தவங்க, எல்லாரும் அந்த கடவுள் பக்தி உள்ளவங்க. என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், என் வீட்டுல கட் பண்ண கூடாது, பரவாயில்ல போட்டோம் தேர், அதெல்லாம் மீறி இல்ல கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு வருது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு இது. இப்ப வந்து கொஞ்சம் துரிதமா பண்ற மாதிரி வந்து ஒரு 10 பேரை வச்சுக்கினேன். ஓகே, ஒரு 4 பேர் அதை அங்க போய் கட் பண்ணுவாங்க, 4 பேர் இங்க அத கனெக்ஷன் கொடுத்துக்கினே வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. 4 பேர் முன்னாடி கட் பண்ணிக்கினே போவாங்க, 4 பேர் இங்க பின்னாடி கனெக்ஷன் கொடுத்துக்கினே வருவாங்க. ஓகே, இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது. ஆமா ஆமா, காலங்காலமா. ஆமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் ஆயிடும். கட் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து ஒரு சாயந்தரமா ஒரு 6 மணிக்கு வராங்கன்னு வச்சுங்களா, 6 மணிக்கு வந்தாக்கா எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. அப்ப கட் பண்ணிட்டு அவங்க விட்டுடுவாங்க. அப்ப தேர் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில் தான் தொடங்கி கட்டுவாங்க. அப்ப காலையில் தொடங்கி கட்டுறாங்கன்னாக்கா அன்னைக்கு மணி 12க்கு மேலதான் கரண்ட் வரும். ஆனா இப்ப என்னன்னாக்கா 10 பேருனாக்கா இங்காண்டால 4 பேரு, இங்காண்டால 4 பேரு, இதை அவுத்துக்குனே போவான், கட்டிக்கினே வந்துடுவாங்க. கனெக்ஷனை வந்து அப்படியே கரெக்டா வந்து ஒரு லைன் அவுத்து விட்டுட்டு இந்த பக்கம் கரண்ட்டை கொடுத்துருவாங்க. ஆமா, கொடுத்துருவாங்க. இங்க இருந்து தேர் போயிடுச்சா இப்ப கரண்ட் வந்துடும். இப்ப அந்த பக்கம் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் நிறுத்தி அங்க அதை பார்ப்பாங்க.
அதனால அத அப்படியே பின்னாடியே கட்டிக்கினே போயிடுவாங்க. அதான் இப்ப இது அவ்வளவு பெரிய அந்த ஒரு நம்ம திருத்தலத்திலையும் அந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையும் கூட. இன்னொன்னு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அந்த பவர் சப்ளை கட் பண்ணி திருப்பி கொடுக்கறதுன்றது முதலா இந்த ஊர்ல தான் அந்த கேள்வி. இந்த ஊர்ல தான் பாக்குறேன். வேற எந்த ஊர்லயும் வேற எங்கேயும் கிடையாது. அது ஏன்னா வேற எதுல வந்து மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கும் போது அது கொஞ்சம் கிளாஷ் ஆகுறது ஒண்ணும் இல்லைங்க. அது மற்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த கரண்ட் கீழே ஓட்டுவான் தேர். ஆமா, இந்த கரண்ட் இருக்குன்னாக்கா ஒரு 20 அடி மட்டும்தான் தேர் போகும். இது அப்படி கிடையாது, 35 அடி வரும் தேர்னுடைய அளவே வந்து 35 அடி வரும். அப்ப 35 அடினாக்கா இந்த கரண்ட் 24 அடியில் தான் இருக்கும். அப்ப மேலால ஒரு 10 அடி இருக்கும் இல்ல? அந்த 10 அடிக்காக வந்து அது கண்டிப்பா போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது அவுத்து தான் ஆகணும், விட்டுக்கணும். குறைக்க முடியாது. ஆமா ஆமா, அது ஆரம்பத்துல இருந்து அப்படியே வச்சுட்டாங்க. இப்ப நாங்க திடீர்னு குறைக்கணும்னாக்கா இப்ப அது ஒரு மாதிரி ஆயிடும். அதனால வந்து சரி அதுக்கு 10 ரூபா செலவானாலும் ஆகி போகுதுன்னுட்டு அதை செய்யணும் இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. உங்க பேசுனதுல அந்த ஆன்மீக கலந்த அந்த ஒரு அறிவும் எங்களுக்கு கிடைச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் இன்னொருத்தவங்க பார்த்து அதை கத்துக்க வேண்டியது. இப்போ இதே கோயில வச்சு இன்னொரு பங்கு தந்தை அதை பார்க்கும் போதோ இல்ல உதவி பங்கு தந்தை பார்க்கும் இந்த ஊர்ல இப்படி ஒண்ணு நடக்குதா, அதை வந்து இன்னொரு நம்மளோட பங்குலையும் நம்ம அமுல்படுத்துவோம் அப்படின்றதுக்கான ஒரு மூல உதாரணமா இந்த கோயில் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கு. அதனால ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம், உங்களை பார்த்ததுலயும் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த கோயிலுக்கு வந்து இந்த எல்லாத்தையும் பார்த்து இது எல்லாத்தையும் கேட்டதுலயும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பா இந்த கோயில் இன்னும் மேல 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 மாதா நம்மளை கூட்டிட்டு போவாங்க, நம்மளோட உயரத்துக்கு இன்னும் உயரத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு நம்மளும் மாதா கிட்ட கண்டிப்பா ஜெபிப்போம். ரொம்ப மாடர்னான ஐயா சொன்ன மாதிரி அப்பவே வந்து மாடர்னான வில்லேஜ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் அது அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட அந்த பட்டாசு வெடிச்சு இவ்வளவு பட்டாசு வெடிச்சு நம்ம கூப்பிட்டு போனது எந்த கோயிலுமே அந்த அளவுக்குலாம் பெருசா நடக்காது. ஆனா இந்த கோயில வந்து அப்படி நடக்குன்றமோ ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, உங்க டைம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார்.